ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம 2024 இப்போ புதுசா ரிலீஸ் ஆன போகன்வேலியா அப்படின்ற ஒரு தரமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வர மலையாள படங்கள் எல்லாமே சும்மா வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ற அளவுக்கு படத்தை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஸ்டோரி, கான்செப்ட், ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் எப்படி பக்காவா அமைதுன்னு நிஜமாவே தெரியல. இந்த படத்தை பார்க்கும்போது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு வேற லெவல்ல இருந்தது. படம் மொத்தமா 2.25 மணி நேரம். அதுல 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி செம்ம சஸ்பென்ஸா ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா தான் கொண்டு போயிருப்பாங்க. கடைசி 45 நிமிஷம் பாத்தீங்கன்னா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா ஒன்னா ஓபன் பண்ணுவாங்க பாருங்க. அதுலயும் லாஸ்ட் ட்விஸ்ட படம் பார்க்காம யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரா பேசினதெல்லாம் போதும், டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. உங்களோட அந்த லைக் தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதுல அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி நமக்கு 8 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு 2 குழந்தை இருக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க 2 பேரையும் பாய்லாம் சொல்லி ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறாங்க. இப்ப கேட்ல நின்னுட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு திரும்பி பாக்குறாங்க. பால்காரர் வந்து பால் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவங்க யோசிச்சுக்கிட்டே திரும்பி வீட்டுக்குள்ள நடந்து வராங்க. அப்படி வரும்போது அவங்க பசங்க பேசின வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. அப்ப ரமா ரமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க ஹீரோயின் வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் வேகமா பசங்க ரூம்ல போய் செக் பண்றாங்க. அங்க டாய்ஸ்லாம் இருக்கு, பசங்க இல்ல. பசங்களை ஸ்கூலுக்கு நீ வேன்ல ஏத்தி விட்டியா இல்ல நான் ஏத்தி விட்டேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தான் ஏத்தி விட்டீங்க, 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா, நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் வந்து டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமா போறாங்க. இப்ப இன்னொரு ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க வந்து ரீத்து ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டோர்ல எழுதி இருக்கு. அது வந்து ரீத்து டிராயிங் பண்ற ஒரு ரூம். அங்க போய் ஒரு டைரியை திறந்து பாக்குறாங்க. அதுல இவங்களோட நேம், இவங்க ஹஸ்பண்ட் நேம் அண்ட் இவங்களோட பசங்க நேம் எல்லாத்தையும் டீடைலா எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவங்களுக்கு ஞாபக மறதி ப்ராப்ளம் வந்திருக்கும். எந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணாலும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இவங்க அடுத்த செகண்டே மறந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு சாங் பிளே ஆகுது. அந்த சாங்ல அவங்க ஒரு நாள் எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்க கூட விளையாடுறாங்க, பெயிண்ட் பண்றாங்க. அவங்க பண்ண பெயிண்டிங்க அவங்களே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அவங்க பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லி வழி அனுப்புறாங்க. ஹீரோ வந்து ஒரு டாக்டர். அவர் கூட ஒர்க் பண்ற இன்னொரு டாக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு காலையில அவ தான் பாய் சொல்லி வழி அனுப்பி வைப்பா, ஆனா ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது என்னையே யாருன்னு கேட்பா, ஏன்னா அவளுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அவளே 2-3 நாள்ல நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கூட வேலை செய்யறவரும் எல்லாம் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்றாரு. சரியானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இவர் வந்து இங்க புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க டாக்டர் போல, அதனால சண்டே வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் சண்டே ஆனா நான் ஃபார்ம் ஹவுஸ் போயிடுவேன், ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் மேடமும் காலையிலே போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ரீத்து வீட்டுல தான் இருப்பாங்க, நான் மட்டும் தான் ஃபார்ம் ஹவுஸ் போவேன். ஃபார்ம் ஹவுஸ்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே விளைஞ்சிருக்கும். நான் போலன்னா அதெல்லாம் வந்து வேஸ்டா போயிடும். அது மட்டும் இல்ல, அங்க போனாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஒரு குச்சி மிட்டாய் எடுக்கிறாரு. குழந்தைகிட்ட போய் பேசிட்டே இருக்காரு. என்ன ஊசி எல்லாம் வேணாமா, சரி ஓகே ஃபீவர் மட்டும் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கே தெரியாம ஊசி எல்லாம் போட்டு விடுறாரு. எல்லார்கிட்டயும் பாசமா நடந்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு. இப்ப அந்த நர்ஸ் வந்து மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா இல்லன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ரீத்து கூடவே ஃபுல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நர்ஸும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருப்பாங்கல்ல. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே ரீத்துக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்கு அம்னீஷியா சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு லைஃப் லாங் கேர் தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ராமாவும் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ராமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜுன்னு ஒருத்தர் தான் இவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு. பிஜி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல ராமா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஹீரோயினோட பெயிண்ட்
பெயிண்டிங்கை விற்கிறதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. அந்த கடைக்காரன் 3000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. 3000லாம் பத்தாதுன்னு சொல்லி ரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் போதும்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்ப ரமா என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டிராயிங்ஸ்க்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த கடைக்காரன் தான் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் கவனிக்காம நம்ம ஹீரோயின் எதையோ யோசிச்சுட்டே வராங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட பெயிண்டிங்கை இவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. வரும்போது கையில ஏதோ ஒரு பார்சல் கொண்டு வராரு. அங்க வேலைக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டையும் ரொம்ப அக்கறையா பேசுறாரு. அவங்கள பத்தியும் அவங்க வீட்டை பத்தியும் நல்லா விசாரிக்கிறாரு. எல்லார் மேலேயுமே ரொம்ப கேரிங்கா இருக்காரு. இப்போ ஒரு ரூம்குள்ள போய் அந்த பார்சலை பிரிச்சு அந்த போட்டோவை எடுத்து வெளியில வைக்கிறாரு. பார்த்தா அது எல்லாமே அவங்க வைஃப் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான். அவங்க வைஃப் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு போறாரு. இங்க தான் போகன் வில்லான்னு சொல்லி படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப மியூசிக் பிளே பண்ணிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அங்க வேலை செய்யறவரும் இவருக்கு சைட் டிஷ் கொண்டு வந்து தராரு. அவருக்கும் வேணுமான்னு கேட்டு அவருக்கும் ஒரு கிளாஸ் ஊத்திலாம் கொடுக்கறாரு. இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு இங்க விளைஞ்சிருக்க காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட வண்டியில லோடு ஏத்திட்டு கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் பெயிண்ட் எல்லாம் கீழே ஊத்தி பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம வேலைக்காரர் அம்மாவும் எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இங்க வந்துடுறாரு. எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரமா சொல்றாங்க. சரி ஓகே விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் இவரை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு போகன் விழாவை தவிர வேற எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அழறாங்க. அவ்வளவுதான், நான் சரி விடுமா அழுவாத அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. அவங்க மேல ஃபுல்லா பெயிண்ட் இருக்கிறதுனால அவங்கள குளிக்க வைக்கிறாரு. இப்ப ஹீரோ தான் ஹீரோயினை குளிப்பாட்டி விடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது இருமிக்கிட்டே வராங்க. என்னாச்சு, மறுபடியும் பாத்டப்ல வழுக்கி விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா அப்படின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. எவ்வளவு வாட்டி சொல்றேன் பாத்டப்ல தண்ணியை நிரப்பி வைக்காதன்னு சொல்லி, நீ ஏன் கேட்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப பெட்ல படுக்க வைக்கிறாரு. ப்ரே பண்ணிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ப்ரே பண்ணிட்டு தூங்குறாங்க. இப்ப ஹீரோயினோட போன் எடுத்து செக் பண்றாரு. அவங்க வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, எல்லாமே அந்த போகன் வில்லாவை தான் டிராயிங் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு டெலீட் பண்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திடீர்னு பயந்து போய் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. தனியா இருக்க வீட்டுல தான் இப்பெல்லாம் திருடங்க பூந்துடுறாங்க, நியூஸ்ல தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, உனக்கு பயமா இருந்தா நான் வீட்டுல சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பகல்ல நீயும் அம்மாவும் மட்டும் தான் தனியா இருக்கீங்க, அதனால சிசிடிவி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்கள தூங்க சொல்றாரு. இப்ப காலையில பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சண்டே கூட ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பசங்க புலம்புறாங்க. ஆமா கண்டிப்பா போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஹீரோ ஹீரோயின் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. ஈவினிங் வரும்போது பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரமாவும் இன்னைக்கு லீவு, அதனாலதான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு வரும்போது சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அந்த ஜூஸை கலக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரிலாம் ஆகுது, எல்லாமே பிளர் ஆகுது. அப்ப திடீர்னு அவங்க கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அங்க வந்தவங்க எல்லாரையும் குத்துறதுக்காக பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்கள பலார்னு ஒரு அடி அடிச்சு கீழே விழ வச்சிடறாரு. அவங்கள தூக்கிட்டு போய் பெட்ல படுத்துக்க வச்சிடறாரு. எல்லாமே நார்மல் தான், அவங்களுக்கு ஞாபகம் மறதி ப்ராப்ளம் இருக்கு. இவ்வளவு பேர் திடீர்னு ஒன்னா பார்த்ததுனால அவங்க பயந்துட்டாங்க, அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. உடனே மொபைல்ல பிளாஷ் லைட் ஆன் பண்ணி பக்கத்துல பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் படுத்திருக்காங்க. ஆனா அவங்க பயங்கரமா கத்துறாங்க. அந்த நேரத்துல பின்னாடி ஒரு திருடன் வந்து இவங்களோட கழுத்தையே நெரிக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்குற டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்தா இவ பயந்துடுவா அப்படின்னு சொல்றாரு. நைட் அவங்க வீட்டுக்கு திருட வந்ததை பத்தி அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சரிதான். இப்ப மேடம்
எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவ ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டே வரா, பழைய ஞாபகங்கள் எல்லாம் ரீகலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பிஜு தான் அவரோட கார்ல வந்து வீட்டுல டிராப் பண்றாரு. அது அவங்க வைஃப் பார்த்துட்டு ஏன் நம்ம காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நம்ம கார்ல ஒரு சின்ன ரிப்பேர், அதான் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நார்மல் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரீத்து டிராயிங் பண்றதுக்காக வராங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த போகன் வில்லா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த வாட்டி ஒரு சன்ஃபிளவர் அவங்களோட ஞாபகத்துக்கு வருது. அவங்களோட போன் எடுத்து செக் பண்றாங்க. அந்த போன்ல எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எல்லாமே டெலீட் பண்ணிட்டாரு. டைரி எடுத்து பாக்குறாங்க. அதுல நீ வரைஞ்ச விஷயத்தை எல்லாம் மறக்க கூடாது அப்படின்னா போட்டோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த டைரியை மாத்தி மாத்தி புரட்டி புரட்டி பாக்குறாங்க. ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்புறம் ரமா வந்து இவங்களை கூப்பிடுறாங்க. என்ன பசங்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இன்னும் வரல, இது மதியானம் தானே ஆகுது, உங்களுக்கு தலைவலிக்கு தான், நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி ரிமோட்டை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் ஒன்று வருது. அதுல ஒரு பொண்ணை வந்து காணும், தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணை வந்து காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கண்ணு மூடி பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஒரு சன்ஃபிளவர் கார்டன் தெரியுது. அதுல அந்த காணாம போன பொண்ணு கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்க அந்த பொண்ணை நோக்கி ஓடுற மாதிரியும், அப்ப தூரத்துல அந்த பொண்ணும் இன்னொரு ஆளும் நின்றுட்டு இருக்க மாதிரி எல்லாம் இவங்களுக்கு தோணுது. அங்க வந்த ரமாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த நியூஸ்ல காட்டுற பொண்ணை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட நான் பேசியிருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த ரமாவும் நேற்று மார்க்கெட் போனப்ப போலீஸ் வந்து இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அந்த பொண்ணை நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல, அதுக்கு நான் அந்த போலீஸ் கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க. ரமாவும் நீங்க தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீடு முழுக்க எதையோ தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரேஸ்லெட் தான் காணும், அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. இப்ப ஹஸ்பண்ட்க்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆபீஸ்ல இருந்து வந்துடுறாரு. லஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களோட பெயிண்டிங் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. எப்பவுமே அவங்க போகன் வில்லா பெயிண்டிங் மட்டும் தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி சன்ஃபிளவர், ராபிட், பேட்மேன் 3 பெயிண்டிங்ஸை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்ன எல்லாமே புது ஐட்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இந்த போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி பசங்களோட ரூம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பேட்மேனையும் ராபிட்டையும் பசங்களோட ரூம்ல வச்சுட்டு பசங்களோட கண்ணை மூடி கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பசங்களுக்கு பாய் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே ரமா பயந்து ஓடுறாங்க. இவங்க 2 பேருமே போலீஸ் ஆபீசர். ஒருத்தர் கேரளா போலீஸ், இன்னொருத்தர் தமிழ்நாட்டு போலீஸ். அப்போ ஒரு போட்டோவை காட்டி இவங்களை தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியும், என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. இவரை உள்ள கூப்பிடாமலே அந்த 2 போலீஸ் ஆபீசரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்களோட ஓன் ஹவுஸா, எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உங்க வைஃப கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. ஏன் சொன்னாதான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் அங்க கேக்குறாரு. இப்ப ரீத்து கிட்ட ரீத்துவோட போட்டோவையே காட்டி இது நீங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீங்க தானே சொல்லணும், உங்களுக்கு மரியம் காலேஜ்ல யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரியம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு எதுக்காக நீங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நானா அப்படின்னு இவங்க கேட்க, நீங்க நின்னுட்டு இருக்க போட்டோ தான் இப்ப சார் காட்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு போலீஸ் தேடுறாரு. அதுக்குள்ள தமிழ்நாட்டு போலீஸ் முகத்துல என்ன காயம் அப்படின்னு கேக்குறாரு. இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த நியூஸ்ல காமிச்சாங்கல்ல ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணோட போட்டோ தான் காட்டி இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி ரீத்து சொல்றாங்க. இந்த பொண்ணை கடந்த சில நாட்களாவே காணும், கடைசியா எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் கோவமா கேக்குறாரு. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் நடுவுல வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி வெளியே கூப்பிடுறாரு. இவரும் இன்னொரு போலீஸ் கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்ப இவர்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் 8 இயர்ஸா கோட்டயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, நீங்க என்ன கேட்டாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ் ஆபீசரும் மிஸ் ஆன பொண்ணு ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணு, அதனாலதான் நாங்க பிரஷர்ல இருக்கோம், ஓகே உங்க வைஃபை கூட்டிட்டு நாளைக்கு போலீஸ் கிளப்புக்கு வந்துருங்க, வரும்போது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் என்கொயரிக்காக 2 பேரும் இங்க வந்திருக்காங்க.
இருக்காங்க. ரீத்துவை மட்டும் தனியா கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியம் காலேஜ் ஹாஸ்டல் வாசல்ல எதுக்காக போய் நின்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களும் ரொம்ப நேரமா யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன சொன்னாங்கன்னா, ரமா தான் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ரமா யாருன்னு கேட்க, அவ எங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் ரீத்துவை பிடிச்சி செமையா திட்டுறாரு. உனக்கு இருக்கிற ஒரே துணை ரமா மட்டும்தான், அப்படி இருக்கும்போது அவளையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்ட. இந்த சாயின்ற பொண்ணை உனக்கு எப்படி தெரியும், நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பண்றியா, நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு தெரியாத விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்னு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து இது போலீஸ் கிளப், இது ஒன்றும் உங்க வீடு இல்லை, இதெல்லாம் உங்க வீட்டில் போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. இப்ப ரமாவும் அவ ஹஸ்பண்ட் பிஜுவும் விசாரணைக்காக போலீஸ் கூட்டிட்டு வராங்க. இப்ப ரமாவை விசாரிக்கும் போது ரமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த நாள்ல தான் என் புருஷனோட கசினோட கல்யாணம், அதனால நாங்க லீவ் போட்டுட்டு ட்ரிஷூருக்கு போயிட்டோம், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேத்து ஏன் எங்களை பார்த்துட்டு பயந்து ஓடின அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் கேட்கிறாரு. எனக்கு போலீஸ்னாலே பயம், அதனாலதான் நான் ஓடினேன் அப்படின்னு ரமா சொல்றாங்க. ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவளோட ஞாபகங்கள் நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு. ரீத்துவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க தான் ரமாவும் பிஜுவும். 4 இயர்ஸா இவங்க இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களை எல்லாம் அடிக்கடி பாக்குறதுனால அவளால ஞாபகம் வச்சுக்க முடியுது. அடிக்கடி பார்க்காதவங்களை அவ மறந்து போயிடுவா. சில விஷயங்களை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுவா, ஆனா அவளால முடியாது. ஆனா அவளோட மன திருப்திக்காக கற்பனையா ஏதாவது சொல்லுவா. அப்படிதான் ரமாவோட பேரை அவ இங்க சொல்லி இருப்பா. இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ்ல பொலிட்டிஷியனோட பிரஷர் எங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களோட வைஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. போலீஸ் கிட்ட இருக்க ஒரே லீட் இந்த சாயின்ற பொண்ணை உங்க வைஃப் ஃபாலோ பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான். ரீத்துவோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி தெரியாததுனால தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, அப்ப ரீத்துவோட ஹெல்த் இஷ்யூஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கிரிமினாலஜிஸ்ட கூப்பிட்டு விசாரணை பண்ணா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வருவாங்க, வீட்டுல யாரும் இல்ல, நாங்க சீக்கிரமா போகணும் அப்படின்னு உங்க வைஃப் சொன்னதுனாலதான் உங்களை போக விடுறேன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. திரும்பவும் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, எங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் கிடையாது, இதுவும் அவளோட ஹாலுசினேஷன் மட்டும் தான், இதை நீங்க அவர்கிட்ட காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த கேரளா போலீஸ் கிட்ட தமிழ்நாட்டு போலீஸ் கேரளா டூரிஸ்டா வந்து மிஸ் ஆன பொண்ணுங்களோட லிஸ்ட் கேட்கிறாரு. ஆல்சோ மீரான்னு ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையும் கூப்பிட சொல்றாரு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக. இப்ப அங்க கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க தான் மீரா. இப்ப மீரா ரீத்து அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்டிங் எல்லாம் கேக்குறாங்க. இதுல சாயா மிஸ் ஆன எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சில நேரங்களை நான் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சாயாவை நல்லா தெரியும் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதுக்குமே பதில் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மீரா நீங்க தினமும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டைரி எழுதுவீங்களான்னு கேட்கும்போது தேவைப்பட்டா மட்டும் எழுதுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களால சாயாவை பத்தி எதுவுமே ஞாபகப்படுத்த முடியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பொண்ணை காணோம்னு சொல்லி நியூஸ்ல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தானே நீங்க சன்ஃபிளவர் பெயிண்டிங் பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறாங்க. அதை நீங்க தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் எப்பவும் போகன்வில்லா பெயிண்டிங்கை மட்டும் வரைகிறீங்க, ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே, நீங்க ஏன் பல தடவை மரியம் காலேஜ் ஹாஸ்டல் முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் போனேனா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 7 வாட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நீங்க கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜும் காட்டுறாரு. அது ரமா இல்ல, நீங்க தான் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கான ஒரு டோல்கேட் ஃபுட்டேஜும் எடுத்து காட்டுறாரு. இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. சரி ஓகே, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ரமாவை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னதுனால ரமாவை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் போய் எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாரு. அவங்களுக்கு ஒரே தொன்னை நீங்க மட்டும் தான், சோ கண்டிப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் எங்களை போலீஸ்ல மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி பிஜு பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கன்வின்ஸ் ஆகி ரமா திரும்பவும் வேலைக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி ஒரு டெட் பாடியை காமிக்கிறாங்க. அவங்கிட்ட இருந்து ஒரு பிரேஸ்லெட்டும் எடுக்கிறாங்க. ரமா ஒரு செப்பலை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி
வாங்கியிருப்பாங்க. ஹீரோவோட வீட்டு அட்ரஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. நானும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் பிரேஸ்லெட் தானே அப்படின்னு கேட்க, ஆமா என் பிரேஸ்லெட் எங்க போச்சு அப்படின்னு திரும்பவும் இவங்க கேட்குறாங்க. சரி ஓகே, வீட்டில் தானே நம்ம தேடணும், கார்ல தேடவே இல்லை. ராய் ட்ரக் எடுத்துட்டு தானே ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காரு, ஸோ நம்ம கார்ல தேடலாம் அப்படின்னு சொல்லி கார்ல போய் தேடுறாங்க. ஆனா கார்லயுமே பிரேஸ்லெட் கிடைக்கல. இப்போ கார் சர்வீஸ் பண்ண கொடுத்தாங்கல்ல, அங்க கிடைச்சதான்னு போய் கேட்கலாம். பிரேஸ்லெட் தொலைஞ்ச விஷயம் ராய்க்கு தெரிய வேணாம், ஏன்னா அவர் தான் இதை கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாருன்றதுனால அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்கறாங்க. ஆனா 4 மாசத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ்க்கு வந்ததா சொல்றாரு. ரீசெண்டா இந்த கார் சர்வீஸ்க்கு வரவே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அதையே என்கிட்ட கேட்கிறேன், அவங்க கிட்டே போய் கேளு, அவங்க தானே அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. அவங்க காரே ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு பிஜு சொல்ல, அவங்க சூப்பரா கார் ஓட்டுவாங்க, யார் சொன்னது உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, வா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ரீத்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேக்குறாங்க. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரமாவும் சொல்றாங்க. ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்து ரமாவும் கொஞ்சம் பயந்துதான் வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. வண்டியை எங்க சர்வீஸ்க்கு விட்டீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ரெகுலரா கொடுக்குற இடத்துல தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கார்ல பிளட் ஸ்டைன்ஸ்லாம் இருந்ததுனால லோக்கல் ஒர்க் ஷாப்ல தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தெரியும்னு கேட்கும்போது, உனக்கு டிரைவிங் தெரியும், நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கொடுத்த பிரேஸ்லெட் காணும்னு சொல்லி தேடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு கார் ஓட்டவே தெரியும். அன்னைக்கு என்னதான் நடந்தது உண்மையை சொல்லுங்க. அந்த திருட என்னோட தலையில அடிச்சுட்டா, நான் மயக்கத்துல இருந்தேன். நான் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது நீயும் சுயநினைவு இல்லாம தான் இருந்த. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அந்த பெட் லேம்பை எடுத்து அவனை அடிச்சேன். அதுக்கப்புறம் புது பெட் லேம்ப் தான் வாங்கி வச்சேன். அடிப்பட்டவன் ஓடி போயிட்டான். நாமளும் நம்ம கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணோம். அப்ப ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே குதிச்சுட்டான். எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்பதான் நீ கார் எடுத்து ஓட்டுன. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா நீ தான் மறந்துட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து பெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெட்டுக்கு அடியில இருந்து 2 பேப்பர் கீழே வந்து விழுது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கும்போது, ஒரு பேப்பர்ல அன்னைக்கு அந்த கலவணி பையன் உள்ள வந்தான், நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாரு, அவன் தப்பிச்சு ஓடி போனா, அந்த விஷயமெல்லாம் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பேப்பர்ல எனக்கு வந்து சாயா கார்த்திகேயனை நல்லாவே தெரியும் அப்படின்னு இவங்களே எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு எப்படி அந்த பொண்ணை தெரியும், எப்படி நல்லா தெரியும்னு வேற எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த போலீஸ் டீம் வராங்க. உங்க வைஃப் உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நானே போயிட்டு கூட்டிட்டு வரேன், உங்களை பார்த்தா சில நேரங்கள்ல பயந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு கூப்பிடும்போது அவங்க கேஷுவலா வராங்க. இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பையனை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா, இவனை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்ல இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, இல்லையே எனக்கு இவனை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு உங்க பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிரேஸ்லெட் என் கையில தானே இருக்கு, அந்த பிரேஸ்லெட் எப்படி எனக்கு சொந்தமானதா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா சும்மா உன்னோடது தானா அப்படின்னு கேட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பஸ் வந்த சவுண்டு கேக்குது. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, என் பசங்க வந்துட்டாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போறாங்க. மீரா நம்ம ஹீரோ கிட்ட, இது என்னப்பா டெய்லி நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா 2 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிட்டு அந்த 2 வாட்டியுமே கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப மென்டலா பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுசினேட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அன்னைக்கு திருட்டு பையன் வரும்போது இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. வந்தவன் எதுவுமே கொண்டு போகலன்னு தான் நான் நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் என்னோட வைஃபோட பிரேஸ்லெட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எதுக்கு இந்த பொண்ணு அந்த பிரேஸ்லெட்டை தேடி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு வேற என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அதுக்கப்புறம் தான் என் தலையில ரொம்ப காயப்பட்டிருந்தது, அவளுக்கு கொஞ்சம் காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் குளிக்கலான்னு போகும்போது உடம்பு முழுக்க அங்க இங்கன்னு காயம் பட்டிருக்கிறத பாக்குறாங்க. எப்படி காயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி கேமராவை ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர வச்சு நடந்த எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது
போது அந்த திருட்டு பையனும் வந்தது, அவன் தப்பிச்சு ஓடினது, பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எது வரைக்கும் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு பாத்ரூம்க்கு வெளியே வந்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பின்னாடியே வராங்க. தலை முழுக்க நனைஞ்சு போயிருக்கு. ஏமா உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? பாத்டப்ல தண்ணியை நிரப்பாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப பாரு தவறி உள்ள விழுந்துட்ட அப்படின்னு தலையை துவட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த சீனை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த சீன் வந்து முக்கியமான சீன். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி போலீஸ்காரங்களையும் அதுக்கப்புறம் மீராவையும் காமிக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப 3 போட்டோவை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேர் மட்டும் தான் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இவங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வச்சு இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இவங்க 3 பேரையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. போலி ரீத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் டீடைல்ஸ் பத்தி கேக்குறாங்க. அந்த டாக்டரை மீட் பண்ணி ரீத்துவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரீத்து அடிக்கடி பெயிண்டிங் ஒன்று பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங் மாதிரியே இங்க ஒரு விண்டோல தெரியுது. அதை அந்த போலீஸும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. மீரா ரீத்துவை எக்னோடைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காகனா அந்த காணாம போன 3 பொண்ணுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களால அந்த ஞாபகத்துல வச்சுக்க முடியலன்றதுனாலதான் அவங்களை எக்னோடைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகேன்னு தான் சொல்றாரு. ஆனா அவளுக்கு குழந்தை இல்லைன்ற விஷயத்த மட்டும் நீங்க அவகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற தைரியத்துல தான் அவ உயிரோடவே இருக்கா, இல்லைன்னு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் போடுறாரு. இப்ப அந்த தெரப்பியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க பசங்க கூட சந்தோஷமா விளையாடுறதும், அவங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கிறதும், அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப மீரா சாயா கார்த்திகேயனோட பேரை சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு யாரோ துரத்திட்டு வர மாதிரி தான் தோணுது. இவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. போய் ஒரு தண்ணியில போய் விழுந்து மூழ்கி போற மாதிரி தான் இவங்களுக்கு திரும்ப தோணுது. இப்போ ரீத்து விழுந்த குளத்தை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவருக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. மேபி அவங்க சின்ன வயசுல ஏதாவது அந்த மாதிரியா நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, பொண்ணுங்க மிஸ் ஆன இடத்துக்கு ரீத்துவை கூட்டிட்டு போனோம், அங்க போனா ஏதாவது அவங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ரீத்து கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணி ரெகுலரா ரீத்து பெயிண்டிங்லாம் ஒரு கடையில கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு மீராவும் ரீத்துவும் வராங்க. ரீத்துவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் யார் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ரீத்துவோட ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு போறாருன்ற விஷயத்த கடைக்காரரும் சொல்றாரு. இதை கேட்டதும் மீரா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ரீத்து கிட்ட ராய் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரீத்துவும் அவர் ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க மீரா. இங்க வந்து ரீத்துவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இவருமே காட்டுறாரு. இது வந்து உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இது வந்து என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி, அவர் தான் என்னோட பேர்ல எழுதி வச்சாரு. எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோவா இருப்பாங்க, ஆனா எனக்கு மட்டும் என்னோட தாத்தா தான் ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ரீத்துவோட பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரியே அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயும் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து பூத்து இருக்கு. ரீத்து இதை தான் வரையறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி இங்க வருவோம், அதனால கூட அந்த பெயிண்டிங்ஸை வரையலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப பன்னிங்கெல்லாம் கத்துற சத்தம் கேக்குது. மீராவும் இங்க பன்னிலாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பன்னி மட்டும் இல்ல, ஆடு கோழின்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அங்க இருந்து பயந்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ரீத்துவும் அவங்க ஹஸ்பண்டும் எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறாரு. பெட்டு கடையில ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாரு. அப்ப ஒரு 3 துண்டு சீட்டு மாதிரி கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஷீட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, மீரா சன்ஃபிளவர், பேட்மேன் அண்ட் ராபிட் லோகோ 3 பெயிண்டிங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. செகண்ட் ஷீட்ல மீனா என்ன ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு எழுதியிருக்காங்க. தேர்ட் ஷீட்ல உங்களுக்கு 2 குழந்தைங்களாம் இல்லைன்ற உண்மையும் சொல்லிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 ஷீட்டை அங்கேயே வச்சுட்டு அந்த லாஸ்ட் ஷீட்டை மட்டும்
ஹீரோ கொண்டு போயிடுறாரு. ரீத்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு திடீர்னு வாமிட் வருது. வாமிட் பண்ணிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிக்கும் போதெல்லாம் அவங்க ஏதோ தண்ணிக்குள்ள மூழ்கி எழுந்துக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப மீராக்கு கால் பண்றாங்க. ஆனா மீராவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப ரீத்தோட ஹஸ்பண்ட் பசங்களோட ரூம்ல பாத்துட்டு இருக்காரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம வீட்டுல சில பொருட்கள் எல்லாம் காணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன காணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நீ பசங்களுக்காக வரைஞ்சி வச்சிருந்த ராபிட் அண்ட் பேட்மேன் லோகோவும் 2 பெயிண்டிங்கும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை மீரா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி போகட்டும் வீடு, சரிப்பா நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குளிப்பாட்டி கூட்டிட்டு வராங்க. இப்ப போலீஸும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை தெரியும் அப்படின்ற மாதிரி ரீத்து ரிப்ளை பண்றாங்க. மீராவை எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று மதியம் பார்த்தேன் அப்படின்னு இதுக்கும் ரீத்து கரெக்டா ரிப்ளை பண்றாங்க. மீரா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ரீத்துவுமே மீராவுக்கு கால் ட்ரை பண்ணாங்களாம். ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மீரா நேற்று ஏதோ ஹாரன் சவுண்ட் கேட்டு அவங்க வீட்ல இருந்து வெளியில வந்திருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மீரா மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அதுல மீரா ரொம்ப நேரமா ரீத்து கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பேசினாங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க திரும்ப வீட்ல இருந்து வெளியே போகும்போது கையில ஏதோ கொண்டு போறாங்க. அவங்க என்ன கொண்டு போறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட பெயிண்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்படின்னு இவரும் சொல்ல, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க டின்னர் சாப்பிடறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதா சொல்றாரு. போலீஸும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பின உடனே ஹீரோவும் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்புறாரு. பார்த்தா அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காரு. இங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க மீட் எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்றாரு. ஃப்ரை பண்ணி அவர் நிறைய நாயெல்லாம் வளர்க்குறாருல்ல, அந்த நாய்களுக்கு தான் போடுறாரு. இப்ப சரஸ் கடிச்சுக்கிட்டு அவங்க தாத்தாவோட போட்டோவை பாக்குறாரு. அப்படியே பிளாஷ்பேக் வருது. இங்க பாத்தீங்கன்னா ராயோட அம்மா, அப்பா, அப்புறம் ராய் 3 பேரும் அவங்க தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதுல அவங்க அம்மாவையும் ஹீரோவையும் மட்டும் உள்ள சேர்த்துக்கிறாரு. அவங்க அப்பாவை வெளியில துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் தாத்தாவோட வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா நம்ம ஹீரோவை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. தாத்தாவையே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. தாத்தா இந்த ஊருக்குள்ள செம கெத்தான மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் சொல்லாம இந்த ஊருக்குள்ள எதுவுமே நடக்காது அப்படின்ற அளவுக்கு பயங்கர கெத்தான மனுஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் கெத்தா வாழ்ந்தாலுமே இந்த கிழவனுக்குள்ள ஒரு கொடூரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு சைக்கோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருந்து சில பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்றான் அப்படின்லாம் தெரியல. ஆனா இறந்து போயிடுறாங்க. இல்ல இல்ல இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டெட் பாடியை கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. யாருக்கும் தெரியாம அண்ட் இந்த தாத்தாவுக்கும் இங்க ஒர்க் பண்ற ஒரு வேலைக்காரிக்கும் கனெக்ஷன் இருக்கு போல. அந்த பொண்ணு கூட இவன் கனெக்ஷன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இதையும் ஹீரோ பாக்குறாரு. அடிக்கடி நம்ம தாத்தா இந்த பொண்ணு வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிற விஷயத்த இவர் பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாக்குறாரு அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணுமே நோட் பண்றா. அந்த பொண்ணு ஹீரோவை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னமோ சொல்றா, என்னமோ பண்றா அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல தாத்தா ஒரு தடியை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு இல்ல, அந்த தடியோட நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. பேஸ்மெண்ட்ல பார்த்தா டேபிள் மேல மீராவை படுக்க வச்சு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரீத்து மீராவையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா கத்துறாங்க. ரமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, மீரா நேற்று சாயந்தரம் தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, நான் சீக்கிரமாவே நேற்று வீட்டுக்கு போயிட்டேன், அதனாலதான் சாரை சீக்கிரமா வர சொன்னேன், அவர் வரதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரமா என்ன சொல்றாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தான் சொன்னீங்க நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்பெல்லாம் யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் தண்ணியில மூழ்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்பெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் காணாம போயிடுது, எடுக்கிற போட்டோஸுமே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சிசிடிவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் செக் பண்ணிட்டு
மீரா சொன்னதெல்லாம் நான் பெட்டுக்கு கீழே எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே வந்து செக் பண்றாங்க. ஆனா அந்த சீட் எல்லாம் காணும். காலையில கூட பார்த்தேன் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அந்த சீட் எதுவுமே கிடைக்கல. திரும்பவும் வந்து ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. மீரா 5 மணிக்கு கிளம்புறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் 5:45 மணிக்கு வீட்டுக்கு வராரு. திரும்பவும் 9:15க்கு வெளியே போறாங்க. திரும்பவும் வீட்டுக்கு நைட்டு 12:30 மணிக்கு வராங்க. காலையில 7:30 மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கிறாரு. 8:15 மணிக்கு போலீஸ் வராங்க. 8:30 மணிக்கு போலீஸ் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின உடனே அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப ராய் எங்க இருப்பாருன்னு கேக்குறாங்க. சார் ட்ரக் எடுத்துட்டு தான் போயிருக்காரு, அதனால ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போயிருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. நீ பிஜுவை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ரமா, பிஜு, ரித்து இவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை பார்த்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. இதுதான் மீராவோட வீடுன்னு சொல்லி அந்த கேட் கிட்ட வந்து நின்னு பாக்குறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரமாவும் உள்ள போறாங்க. அவங்க போயிட்டு வெளியே வரும்போது ரமாவை பார்க்கும்போது இவங்களுக்கு மீராவை பாக்குற மாதிரியே தெரியுது. அப்ப ரமா கிட்ட வந்து மீரா ஏதோ காரோட ஹாரன் சவுண்ட் கேட்டுதான் வெளியே போனதா அவங்க அப்பா சொன்னதா சொல்றாங்க. இப்ப அப்படியே பேக்ல திரும்பி பாக்குறாங்க. பிஜு நிக்கிற இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் நிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப மீராவுக்கு ராய் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. கார் வர சவுண்ட் கேட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வந்து டாக்ஸ் எல்லாம் திறந்து விட்டுறாரு. ரீத்துவையும் ரமாவையும் உள்ள உட்கார வச்சுட்டு வெளியே லாக் பண்ணிட்டு பிஜுவை போய் செம்ம அடி அடிக்கிறாரு. அவர் சாகுற வரைக்கும் அடிக்கிறாரு. இத பார்த்து ரமா பயங்கரமா கத்துறாங்க. இப்ப ரீத்து கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கையை வெளியே விட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்து வெளியே வராங்க. ரமாவை தப்பிச்சு ஓட சொல்றாங்க. அவங்க ஓடும் போது அவங்களையும் கழுத்து பிடிச்சு கீழே தள்ளிடுறாரு. ரீத்துவை மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு தூங்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் தூங்குறாங்க. இப்ப வெளியே இருந்த ரமாவை தூக்கிட்டு வந்து பேஸ்மெண்ட்ல படுக்க வைக்கிறாரு. அவங்களுக்குமே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாரு. ஹீரோ திறந்து விட்ட டாக்ஸ் எல்லாம் போய் பிஜுவை கடிச்சு கொதறி ஒரு நாசம் பண்ணிடுதுங்க. இவர் அந்த டைம்ல வீட்டோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு பயங்கரமா குதிச்சிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ரீத்துவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் நடக்க கூடாது, நடந்தா அவங்களுக்கு மெமரி லாஸ் இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஒரு வாட்டி பெயிண்ட் எல்லாம் கீழே ஊத்திட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்கள குளிப்பாட்டி கூட்டிட்டு போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இப்பதான் அவர் உள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள பெல்ட்டாலே பயங்கரமா அடிச்சிட்டு நீயும் உன்னோட பெயிண்டிங்கும் அந்த ரூம் மட்டும் நீ மறக்கவே மாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு பாத்டப்ல அவங்க தலையை பிடிச்சி உள்ள முக்கி விடுறாரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே எல்லாமே மறந்து போயிடுது. இதை அவர் யூஸ் பண்ணி தான் ரீத்துவை வச்சு ஒவ்வொரு பொண்ணா கிட்னாப் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்கள கொண்டு வந்து பாத்டப்ல தண்ணியில முக்கி விட்டுறாரு. அடுத்த நாள் அவங்களுக்கும் எல்லாமே மறந்து போயிடுது. இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மீராவையுமே ரீத்து தான் வந்து கடைசியா கூட்டிட்டு போயிருப்பாங்க. ரீத்து வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் மீராவுமே வெளியே வந்திருப்பாங்க. இது எல்லாமே ரீத்துக்கு ஞாபகம் வருது. திரும்பவும் ராய் என்ன பண்றாருன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து பாத்டப்குள்ள மூழ்கடிக்க பாக்குறாரு. அவங்க அப்பதான் எல்லாத்தையும் மறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ரீத்து கொஞ்சம் உஷாராகி டாக்டரையே பிடிச்சி தண்ணியில மூழ்கடிச்சு விட்டுட்டு இவங்க வெளியே போய் லாக் பண்ணிடுறாங்க. அவங்க வெளியே தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே ஃபுல்லா அந்த நாய்ங்க இருக்கிறதுனால அவங்களால அந்த பக்கம் போக முடியல. இவரும் அதுக்குள்ள கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. ஒரு கன் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி போகும்போது திரும்பவும் தண்ணிக்குள்ளதான் போய் விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு டாக் இவங்களை கடிக்கிறதுக்காக வருது. அந்த டாகையும் இவர் ஷூட் பண்ணிடுறாரு. அந்த அதிர்ச்சியில திரும்பவுமே இவங்க எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. இப்ப ரீத்துவை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க ரமாவும் மீராவும் படுத்திருக்காங்க. உனக்கு எதையும் காட்ட வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா எப்படியும் நாளைக்கு எல்லாத்தையும் நீ மறந்துடுவ, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத பாக்குற பயம் உனக்கு எப்பயுமே மனசுக்குள்ள இருக்கும், அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனையும் எடுத்து கொடுத்து அதை அவங்கள போட்டுக்க சொல்றாரு. அவங்க போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. போட்டுக்கலன்னா கன்ல ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. சரி ஓகே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் எடுத்து அவரோட காலிலேயே குத்தி விட்டுடுறாங்க. அப்ப ரீத்துவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மீரா அதுக்குள்ள எழுந்து அவங்கள கட்டி போட்டிருக்க சங்கிலியாலே ராய லாக் பண்றாங்க. மீரா ரீத்துவை போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. ஆனா இவங்க போகாம வெயிட் பண்றாங்க. அப்பதான் தெரியுது இவங்களுக்கு போலீஸோட நம்பரே தெரியாதுன்னு சொல்லிட்டு. எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. 100க்கு கால் பண்ண சொல்றாங்க. அவங்க போகும்போது இவர் கையில வச்சிருக்க கன் எடுத்து ரீத்துவோட தலையிலே அடிச்சிடுறாரு. அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப மீராவும் டாக்டரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. மீரா லாக் பண்ணி வச்ச செயின்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. இப்ப மீராவை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அப்ப ரீத்து எழுந்து வந்து அவங்க கன்ல ஷூட் பண்ண பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ
வில்லன் இப்பவுமே அவங்கள டைவர்ட் பண்ணதான் பாக்குறாரு. மீரா ஒரு பைத்தியம், அவ ஒரு சைக்கோ, அவ என்னையும் நம்ம குழந்தைங்களையும் கொலை பண்ண பாக்குறா, உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இப்பதான் ரீத்துவுக்கு மீரா சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் உங்களோட கற்பனை மட்டும் தான், இதெல்லாம் தான் அவங்க அந்த சீட்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப மீராவை ஷூட் பண்ற மாதிரி போறாங்க. ஆனா அவங்கள ஷூட் பண்ணாம ராயை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல ரமாவும் எழுந்து வந்து ஒரு சேரை தூக்கி அவர் மேலே போட்டு அடிக்கிறாங்க. வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போலீஸும் வராங்க. 3 பொண்ணுங்களும் கெத்தா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சைக்கோ 13 பேர்ல இவங்களை மட்டும் தான் கொல்லாம விட்டு வச்சிருக்கான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து மெமரி லாஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க அடிக்கடி எல்லா விஷயத்தையும் மறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த போலீஸும் டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா எதுக்காக இந்த சைக்கோ கடைசியா மீராவை கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மீராவுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும். இவங்க வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கிளம்புனாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த பெயிண்டிங்க்கும் காணாம போன பெண்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, காணாம போன 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஷர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணோட டிஷர்ட்ல அந்த சன்ஃபிளவர் இருந்திருக்கும், இன்னொரு பொண்ணோட டிஷர்ட்ல அந்த ராபிட்டோட லோகோ இருக்கும், மூணாவதா காணாம போன பொண்ணோட டிஷர்ட்ல பேட்மேன் லோகோ இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க ஃபார்ம் ஹவுஸை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபிக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது யாரோ வந்து கார்ல ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்க்கலான்னு போனா அங்க வந்து நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போக அங்க வச்சுதான் இந்த மீராவை அந்த சைக்கோ கடத்தி கொண்டு போயிருக்கான். ஆல்சோ உண்மையிலே உங்க பேரு ரீத்துவே கிடையாது, நீங்க வந்துட்டு அந்த சைக்கோவோட பொண்டாட்டியும் கிடையாது. 13 பெண்கள்ல நீங்களும் கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு, உங்க பேரு எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தின எல்லா டீட்டெயிலும் இவங்களோட பழைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறாங்க. இவங்களுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது போல. அதனாலதான் ஹீரோயினை தேடி யாருமே வரவே இல்லை. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஜெயில காமிக்கிறாங்க. இந்த சைக்கோக்கு பெருசா ஒன்னும் ஆகல, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. நாம ஹீரோயின் அந்த சைக்கோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னம்மா எஸ்தர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல, உன்னை பத்தின எல்லா மெமரிஸையும் நான் மறக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கடைசியா வந்த ட்விஸ்ட நீங்க கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.